நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் 29. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது 2010 அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு காதல் கதை. அப்படி அந்த 2010க்குள்ள ஒரு காதல் கதையா பார்க்க சுவாரஸ்யமா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த படம் கொடுத்தது இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனா அந்த காலகட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாம பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கிறதும், அந்த காலகட்டத்தோடு ஒன்றி பல காட்சிகளை இவர்கள் அமைக்காமல் போனதும் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். இந்த படம் ஒரு கவித்துவமான ஒரு படமாக எழுதப்பட்டிருக்கிற விதம் இந்த படத்தினுடைய பிளஸ். கவித்துவமாக எழுதணும் அப்படிங்கிறதுக்காக படம் முழுக்க வசனங்களாலேயே நிறைச்சு இருந்தது படத்தினுடைய முக்கியமான மைனஸ். இந்த படம் ஒரு இளைஞனுடைய கனவு, அவனுடைய லட்சியத்தை நோக்கிய பயணமாக எழுதப்பட்டிருக்கிற விதம் இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனால் அந்த விஷயத்தை படத்தினுடைய கிளைமாக்ஸில் தான் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய மைனஸ். இப்படி இந்த 29 படத்தில் இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, 29 வயது நிரம்பிய ஒரு இளைஞன், வாழ்க்கையில் அவனுக்கு எந்த விதமான லட்சியமும் இல்லை, வாழ்க்கை போகிற திசையில் தன்னுடைய பயணத்தை தொடர்ற ஒரு சாதாரண இளைஞனாக இருக்கிற அவனுக்கு ஒரு காதல் அவனுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுது. அந்த காதல் அவன் வாழ்க்கையில் குறுக்கிட்டதற்கு பிறகு அவன் ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்க தொடங்குறான். லட்சியத்தை நோக்கி அவன் பயணிக்க தொடங்கினதற்கு பிறகு அவன் வாழ்க்கையில் இருந்த அந்த காதல் என்னாச்சு, அவன் எந்த லட்சியத்தை நோக்கி பயணிச்சானோ அந்த லட்சியம் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கதை தான் இந்த படம். இந்த படம் இளைஞர்களை குறிவைத்து எடுத்திருக்கிறதுனால இதில் நிறைய சுவாரஸ்யமான அம்சங்களும் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு வாட்டி சரியா படத்தினுடைய முதல் பிளஸ் யார் அப்படின்னா, படத்தினுடைய இயக்குனர் ரத்னகுமார் அவர்கள் தான். ரத்னகுமார் அந்த படத்தை ஒரு இயக்குனராக ரொம்ப அற்புதமாக ஒரு அவுட் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப சவுண்டாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. ஒளிப்பதிவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், அந்த சவுண்ட் எஸ்எஃப்எக்ஸாக இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் இந்த படம் வந்து நமக்கு பார்க்கும் பொழுது ஒரு ப்ராப்பரான ஒரு பர்ஃபெக்டான படமாக நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த விதத்தில் இயக்குனராக இவர் இந்த படத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதை தாண்டி ஒரு ரைட்டராக இவருடைய எழுத்து இருக்கு இல்லையா, ரொம்ப அற்புதமாக இருக்குது. பல இடங்களில் இவருடைய வசனங்கள் இந்த படத்தில் நம்மளை ஈர்க்குது. இந்த படத்திற்கு பல இடங்களில் சுவாரஸ்யத்தை சேர்க்கிற வேலையையும் இந்த வசனங்கள் பண்ணுது. ஆக ஒரு ரைட்டராகவும் ஒரு இயக்குனராகவும் ரத்னகுமார் இந்த படத்தினுடைய பிளஸ்ஸாக மாறி நிற்கிறார். படத்தினுடைய அடுத்த பிளஸ் நடிகை பிரீத்தி. இவங்க இதற்கு முன்னாடி அயோத்தி, கிஸ் அப்படிங்கிற ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காங்க. அயோத்தியில் நடித்ததற்காக நிறைய விருதுகள்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க. அயோத்தியில் ரொம்ப அப்படி சட்டலாக இருப்பாங்க, பெருசாக வசனங்கள் இருக்காது. ஆனால் அந்த எமோஷனல் காட்சியில் அப்படி பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க. அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை அந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல அயோத்தியில் நடித்த அந்த நடிப்பை இந்த படம் முழுக்க ஆங்காங்கே பல இடங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க நடிகை பிரீத்தி. இவங்களுடைய நடிப்பு தான் இந்த படத்தினுடைய ஆகப்பெரும் ப்ளஸ். இவங்களுடைய நடிப்பு தான் அந்த படத்திற்கு முக்கியமான பலம். இவங்களை சுற்றி தான், இவங்களை மையமிட்டு தான் படத்தினுடைய கதையே நகருது. அதனால் இவங்களுடைய நடிப்பு அந்த கதையை தாங்கி நிற்கிறதுனால நம்மளால் அந்த படத்தை கொஞ்சம் சுவாரஸ்யமாக பார்த்துட முடியுது. ஆக இந்த படத்தை நம்மால் பார்க்க முடிவதற்கு காரணமே பிரீத்தி அவர்களுடைய நடிப்பு தான். அவங்க இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் நாயகன் விது. இவரை இதுக்கு முன்னாடி நம்ம ரெட்ரோ படத்தில் ஒரு முரட்டுத்தனமான பயங்கரமான வில்லனா பார்த்துருக்கோம். அந்த படத்தில் அவரை நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு கிட்டத்தட்ட அதுதான் ஃபஸ்ட்டு படம். அதுக்கு முன்னாடி சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காரு. அந்த படம் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம். அதுலேயே இவ்வளோ பெரிய கேரக்டர் அவருக்கு கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்படுத்த வச்சார். தனக்கு கொடுத்த அந்த கதாபாத்திரத்தை அவர் ஜஸ்டிஃபையும் பண்ணியிருப்பார். அதே ஜஸ்டிஃபிகேஷன் நாயகனாக இந்த 29 படத்திலையும் விது செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பல காட்சிகளை அவர் ஹோல்டு பண்ணுறாரு, பல எமோஷனல் க்ளோஸ்அப் காட்சிகளை அவருடைய நடிப்பு ஹோல்டு பண்ணுது. ஆக மொத்தம் இந்த படம் நமக்கு ஒரு எங்கேஜான ஒரு பயணமாக அமைவதற்கு இவருடைய நடிப்பும் பெரிய உதவி செய்து அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. விது இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் படத்தினுடைய இசையமைப்பாளர் சியான் ரோல்டன் தான். இந்த படத்தினுடைய நாயகனும் நமக்கு பெரிய பரிச்சயம் இல்லாத முகம், நாயகியும் நமக்கு பெருசாக ரொம்ப தெரிந்த முகம் கிடையாது.
இவர்கள் இருவரும் நமக்கு கொஞ்சம் அந்நியமாக இருக்கும் பொழுது சியான் ரோல்டனுடைய இசை தான் ரொம்ப பரிச்சயமாக நமக்கு இந்த படத்தில் பயணிப்பதற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. பின்னணி இசையில் சியான் ரோல்டன் அற்புதமான ஒரு வேலையை பார்த்துருக்கிறார். அந்த உணர்வுகளை கடத்துகிற ஒரு ஆகச்சிறந்த வேலையை இந்த படத்தில் அவர் பார்த்துருக்கிறதுனால ஒரு இசையமைப்பாளராக இந்த படத்திற்கு ப்ளஸ்ஸாக மாறி நிற்கிறார் சியான் ரோல்டன். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் மாதேஷ் மாணிக்கம். இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் அது 2010 2012 இந்த 2 வருட காலகட்டத்திற்குள்ள நடக்கும்படியான ஒரு கதைக்களம். அந்த காலகட்டத்தில் எப்படியான லைட்டிங்ஸ் நம்மளுடைய தமிழ் திரைப்படத்தில் இருந்துச்சோ அந்த ஃபீலையே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நிறைய மெனக்கிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. படத்தினுடைய எல்லா காட்சிகளும் அந்த கம்போசிங்காக இருக்கட்டும், ஒவ்வொரு காட்சியை இவர் பிளான் செய்து சினிமாட்டோகிராஃபியை கம்போஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் ஒரு பெர்ஃபெக்டான படமாக நமக்கு திரையில் விரியும் பொழுது நமக்கு அது சுவாரஸ்யத்தை கொடுக்குது. அந்த சுவாரஸ்யத்தை நமக்கு இந்த திரைப்படத்தின் மூலம் கன்வே பண்ண விதத்தில் சினிமாட்டோகிராஃபர் மாதேஷ் மாணிக்கம் இந்த படத்தினுடைய இன்னொரு ப்ளஸ்ஸாக மாறி நிற்கிறார். இந்த திரைப்படத்திற்கு ஏன் இப்படி ஒரு பேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய நாயகனுடைய வயது 29. ஒரு 29 வயதுடைய ஒரு இளைஞனின் வாழ்க்கையில் அவன் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் என்ன, அவனுக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் என்ன, அவன் வாழ்க்கையில் ஒரு காதல் வந்துச்சுன்னா அந்த காதல் அவன் எப்படி எதிர்கொள்கிறான், அந்த காதல் அவன் வாழ்க்கையில் எப்படியான விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்திட்டு போயிடுது, அவன் வாழ்க்கையை எப்படி களைச்சு போட்டுட்டு போயிடுது அப்படின்னு பல விஷயங்களை இந்த படத்தில் பேசுவதற்கு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. அது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனால் அப்படி பேசுகிற பொழுது இந்த ஒரு நாயகனை முன்னிட்டு அவனை முதன்மையாக வச்சு இந்த கதையை எழுதுகிற பட்சத்தில் அவனுக்கு இணையாகவே நாயகனுடைய கதாபாத்திரமும் வருகிற பொழுது அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ற இடத்துல இவங்க நிறைய இடங்கள்ல கோட்டை விட்டுருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த திரைப்படத்தினுடைய மைனஸ். வாங்க 29 திரைப்படத்தினுடைய மைனஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம ஒன்று ஒன்றா பார்த்தோம். இந்த படத்தினுடைய முதல் மைனஸ் யாரை சொல்லலாம் அப்படின்னா, படத்தினுடைய ரைட்டர் ரத்னகுமார் அவர்கள் தான். டைரக்டரா அவரை நம்ம ப்ளஸ்ன்னு சொன்னோம், அதே நேரத்தில் ரைட்டரா அவர் சில விஷயங்களை தவற விட்டுருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. ரைட்டர் அப்படின்னா வசனங்கள் எழுதுறது மட்டும் இல்லை, ஸ்க்ரீன் பிளேயையும் ரத்னகுமார் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேல இன்னும் நிறைய மாற்றங்களை செஞ்சிருந்தா இந்த படம் நம்மளை இன்னும் அழகாக என்கேஜ் பண்ணியிருக்குமோ அப்படின்னு படம் பார்க்கும்போது நமக்கு தோணுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காதல் கதை. அதே நேரத்தில் ஒரு நாயகனை அவனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நோக்கி நகர்த்துவதற்கு உந்துகிற ஒரு அற்புதமான காதலை மையமிட்ட ஒரு காதல் கதை. ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தானே. இதை சொல்வதற்கு ஏன் ஒரு நிறைய அத்தியாயங்களாக அந்த படத்தை பிரிக்கிறாரு, எங்கெங்கேயோ சுற்றிட்டு கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல போய் கதையை சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னு நமக்கு நிறைய கேள்விகள் வருவதை தவிர்க்க முடியல. இதற்கெல்லாம் காரணம் சரியாக எழுதப்படாத அந்த திரைக்கதை தான். அதனால படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே ரைட்டர் ரத்னகுமார் அவர்கள் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸாக மாறி நிற்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் சியான் ரோல்டன். படத்தின் இசையமைப்பாளராக பின்னணி இசையில் இந்த படத்திற்கு ஒரு அற்புதமான உயிர் கொடுத்த சியான் ரோல்டன் இந்த படத்திற்கு பாடல்கள் அப்படின்னு வரும்பொழுது அதில் பெரிய கவனம் எடுத்துக்காம விட்டுட்டாரோ அப்படின்னு தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, படத்தினுடைய நாயகனும் சரி நாயகியும் சரி இதற்கு முன்னாடி ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க, ஆனால் மக்களுக்கு அவங்க பெரிய அளவில் அறிமுகம் கிடையாது. அப்படியான நடிகர்கள் நடிக்கிற ஒரு காதல் கதையில் மக்களை தியேட்டருக்கு அழைச்சிட்டு வர்றதே எது அப்படின்னா படத்தினுடைய பாடல்கள் தான். படத்தினுடைய பாடல்கள் அந்த ஆல்பம் பிரமாதமாக ஹிட்டாக இருந்தால் மட்டும்தான் இப்படியான படங்களுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும். அப்படி இந்த படத்தினுடைய பாடல்கள் எதுவுமே ஹிட்டாகாமல் போனது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். அதற்கு காரணமான சியான் ரோல்டன் அவர்கள் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸாக மாறி நிற்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் நாயகன் விது. நாயகனுக்கு இந்த படம் தான் நாயகனாக முதல் படம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் ஓரளவு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாரு தனக்கு கிடைத்த வாய்ப்பை. ஆனாலும் அவருடைய நடிப்பு இருக்கு இல்லையா, படத்தினுடைய முதல் காட்சியில் வருகிற பொழுது எப்படி ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாரோ, எப்படி முகபாவனைகள் அவருக்கு இருக்கோ, எப்படி அந்த ஸ்மைலை மெயின்டைன் பண்ணுறாரோ, அதையே தான் கிளைமாக்ஸ் வரைக்கும் வச்சிருக்கிறாரு. படத்தினுடைய காட்சிகள் பல்வேறு மூடுக்கு போகுது, பல்வேறு சூழலுக்கு போகுது. ஆனால் இவருடைய நடிப்பும் இவருடைய முகபாவனைகளும் எந்தவித மாற்றங்களையும் உள்வாங்கிக்காம அப்படியே இருக்கிறது படம் பார்க்கும் நமக்கு ஒரு பெரிய அதிர்வை கொடுக்குது, சில நேரங்களில் அயற்சியை கொடுக்குது. என்னடா அவர் இப்படியான காட்சியில் இப்படி நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சில இடங்களில் சொல்ல தோணுது. ஆக காட்சிக்கு காட்சி அதனுடைய தன்மையை புரிந்து கொண்டு வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தாத நாயகன் விது இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸாக மாறி நிற்கிறார்.
ஒரு படம் நல்ல படம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதை காரணமாக சொல்லுவோம்? அந்த படத்தினுடைய ஒரு சில காட்சிகள் நம்ம மனசில் ஒரு ஆழமான இம்பேக்டை ஏற்படுத்தணும். அந்த காட்சியை நம்மளால் காலத்துக்கும் மறக்க முடியல, இப்போ இந்த வசனத்தை நம்மளால் காலத்துக்கும் மறக்க முடியல, இப்படின்னு ஒரு படம் சார்ந்து ஒரு சில விஷயங்களை நம்ம முன் வச்சா மட்டும்தான் அந்த படம் காலத்திற்கும் நிற்கிற சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே நிறைய காட்சிகள் இருக்குது. ஆனால் அந்த காட்சிகள் எதுவுமே நமக்குள்ள ஒரு ஆழமான இம்பேக்டை ஏற்படுத்தவே இல்லை. அந்த காட்சியில் திரையில் வருகிற நடிகர்கள் ஏதோ பேசுகிறாங்க, நடிக்கிறாங்க, அப்படி கடந்து போகிறாங்க. அடுத்த காட்சி மாறுது, வேறு நடிகர்கள் வராங்க, இல்லை சில நேரங்கள் அவங்களே வராங்க, வேறு விஷயங்களை பேசுகிறாங்க, அப்படியே கடந்து போகிறாங்க. நம்மளுடைய மனசுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி படம் நெடிகளும் எந்த காட்சிகளுமே இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். 29 என்கிற இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான ஒரு படம் அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவில் சொன்னோம். ஆமாம், நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, நல்ல இசையமைப்பாளர் இருக்கார், நன்றாக நடிக்கக்கூடிய நடிகர்கள் படத்தில் இருக்காங்க. ஆனாலும் இந்த படம் நமக்கு ஒரு 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 சுவாரஸ்யமான படமாக இல்லாமல் போனதற்கு காரணம் இந்த படத்தை கம்போஸ் பண்ண விதம் தான், காட்சிகளை கம்போஸ் பண்ண விதம் தான். இந்த படத்தினுடைய திரைக்கதை இன்னும் அழுத்தம் திருத்தமாக, இன்னும் ஆழமாக மனிதர்களுடைய காதலுடைய உணர்வுகளை பேசியிருந்தா இன்னும் அதிகமாக நமக்கு இந்த படம் கவர்ந்த ஒரு படமாக மாறி இருக்கும். அது இல்லாமல் போனது இந்த படத்தை பார்க்கிற பொழுது நமக்கு பல இடங்களில் சோர்வு வந்ததற்கான காரணம் இந்த படத்தில் நாம் எதிர்பார்த்த அந்த திரைக்கதையில் இருக்கிற சுவாரஸ்யமும் பரபரப்பும் இல்லாமல் போனது தான். அது இந்த படத்தினுடைய இன்னொரு மைனஸ். திரைப்படத்தில் இருந்த ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னும் நுட்பமாக இந்த படத்தில் இருக்கிற பலவீனங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த படத்தினுடைய வசனங்களை நம்ம எடுத்துக்கலாம். இந்த படத்தில் ஒரு வசனம் வரும், 28க்கும் 29 வயசுக்கும் ஒரே ஒரு வயசு தான் வித்தியாசம், ஆனால் 29 வயசுக்கும் 30 வயசுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ஒரு டயலாக் ஹீரோ சொல்லுவார். அதில் நுட்பமான ஒரு ஆழமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அதை தாண்டி சயின்ஸ் புக்கில் நம்ம பார்க்குற ஹார்ட்டெல்லாம் வரைகிறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும், ஆனால் அதுதான் நிஜம். ஆனால் கிரீட்டிங் கார்டில் பார்க்குற ஹார்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் அது ஃபேண்டசி. இப்படின்னு வசனங்களின் மூலமாக நிறைய விஷயங்களை கடத்துவதற்கு முயற்சி செய்த விதம் இருக்கு இல்லையா, ரொம்ப அழகியலான வசனங்கள் இந்த படத்தினுடைய ஆகச்சிறந்த ப்ளஸ். ஆனால் வசனங்கள் தனக்கு நன்றாக எழுத தெரிகிறது அப்படிங்கிறதுக்காக படம் முழுக்க வசனங்களாலேயே நிரப்பி எல்லா காட்சிகளில் வருகிற நாயகனும் நாயகியும் மாறி 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 பேசிக்கிறாங்க. அதை தாண்டி மைண்ட் வாய்ஸ்லேயும் அவங்களுடைய வசனங்கள் தான் காட்சிகளாக நமக்கு வந்து திணிக்க படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். படத்துல ஒரு வில்லன் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மகேந்திரனை கொண்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்க. அவர் ஒரு வில்லன் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓப்பனிங்லேயே ஒரு காட்சியும் வச்சிருக்கிறாங்க. அந்த காட்சியை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃப்ல படம் முடியறதுக்கு இந்த ப்ரீ கிளைமாக்ஸுக்கு முன்னாடி வரார். அவர் செய்கிற எல்லா வில்லத்தனங்களும் ரொம்ப கிளிஷேவாக, ரொம்ப செயற்கையாக, ரொம்ப யூகிக்கும்படியாக இருந்தது படத்தினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் ஒரு இளைஞன் அவனுடைய காதலை தாண்டி அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அவன் என்னெல்லாம் பண்ணணும், எந்த விஷயங்களெல்லாம் விட்டு கொடுத்துட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணால் அவன் தான் நினைத்த அந்த லட்சியத்தை எட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தீர்க்கமாகவும் தெளிவாகவும் சொல்ல முயற்சித்திருப்பது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்பாக காதல் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருந்தது, அந்த காதல் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு எப்படியான பாடத்தை சொல்லிக் கொடுக்குது அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக பேசியிருந்தாங்க. இந்த படம் குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து நிம்மதியாக பார்க்கும்படியான ஒரு படம் தான். ஏன்னா இதில் வந்து இரட்டை அர்த்த வசனங்கள் இல்லை, தேவையில்லாத நகைச்சுவை காட்சிகள் இல்லை, படத்திற்கு ரொம்ப ஆப்டான காட்சிகள் தான் எல்லா காட்சிகளுமே அப்படின்னு சொல்லலாம். இது நம்முடைய கருத்து. இந்த படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கவிருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்தரலாம். திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3. நேர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.